இப்போ என்ன நடந்தது? ஏதோ ஒன்று புஷ் பண்ணிட்டீங்க. ஏதோ ஒன்று புஷ் பண்ணிட்டீங்க. ஒரு சவுண்ட் வந்து அப்போ நான் வந்து இந்த பொருளில் வந்து கையால் அமர்த்தினேன். மோட்டர் வேலை செய்யும். என்ன மோட்டர் வேலை செய்யணும்? 3 phase லைன் மோட்டர் வேலை செய்யும். அப்படியா இருந்தால் ஒரு 3 phase மோட்டர் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரியா, ஒரே நேரத்தில் 3 phase ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு DOL சுவிட்ச் ஒன்று பயன்படுத்துது. ஓகே, இந்த DOL சுவிட்சை பயன்படுத்தி அப்போ எந்த நேரம் ஒரு நபர் கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கணுமா? அப்போ என்ன ஒரு புஷிலையோ அப்படியா இருந்தால் இந்த சர்க்யூட்டை உங்களை அழுத முடியுமா? இதுக்கு வர கண்ட்ரோல் சர்க்யூட்டை தீர முடியுமா? என்ன முடியுமா முடியாதா? ஓகே, இப்போ நாம டே பார்க்க ஒரு பாடம் என்ன, டைரக்ட் ஒன் லைன் DOL ஷார்ட்டாக சொல்கிறேன். இதில் கண்ட்ரோல் சர்க்யூட்டை எப்படி நாம வரைகிறேன்னு பார்ப்போம். ஏற்கனவே தெரியும் முதல் பாடத்தில் பவர் சர்க்யூட் எப்படி நீங்கள் செய்கிறேன்னு சொல்லி போட்டு பார்த்துனீங்க சரியா. அந்த வகையில் நீங்கள் பவர் சர்க்யூட் செஞ்சீங்க. பவர் சர்க்யூட் நாம் இப்போ பார்க்க போகிறோம் கண்ட்ரோல் சர்க்யூட். இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு கீழத்துக்கு முதல் இதுக்குள்ள வார சாமான், உதாரணமாக இது வந்து ஒரு DOL சுவிட்ச். இது வந்து DOL சுவிட்ச் ஒன்று. அதே மாதிரி இதுவும் ஒரு DOL சுவிட்ச் ஒன்று. இந்த சுவிட்சுக்குள்ள பாருங்க. இந்த சுவிட்சுக்குள்ள இருக்கிற சாமான் என்னன்னா கண்டக்டர். நல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க, கண்டக்டர். இது வந்து ஓவர்லோட் சுவிட்ச். இந்த ஓவர்லோட் சுவிட்ச் எதுக்கு பயன்படுத்துகிறேன்னா மோட்டரில் வந்து பாதுகாப்புக்கு வந்து பயன்படுத்துகிறேன். இது அதுக்கு வர புஷ் பட்டன். இதுவும் ஒரு வகையான DOL ஸ்டார்டர் உண்டு சரியா. அப்போ இந்த வகையில் பாருங்க மார்க்கெட், இது ஒரு DOL ஸ்டார்டர். பாருங்க இந்த கனலில் கூட்டி DOL ஸ்டார்டர் கொஞ்சம் எல்லாரும் பண்ணி பாருங்க. இது வந்து ஐசோலேட்டர் செலக்டர் சுவிட்ச் வந்து DOL ஸ்டார்டர் வந்து பச்சை பட்டன் வச்சா கண்டக்டர் உள்ளுக்கு ஒன்றாகும், சோப்பு பட்டன் வச்சா ஆஃப் ஆகும். இது வந்து இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட்டுக்கு கூடாக இது வந்து மோட்டரோட கனெக்ட் பண்ணிக்க. அப்போ கம்ப்ளீட் DOL சுவிட்ச். அப்போ DOL சுவிட்ச் உங்களுக்கு வெளியில் உங்களுக்கு டயக்ராம் என்ன, அந்த டயக்ராமை நாம எப்படி நமக்கு சொல்லி விஷயத்தை பார்ப்போம். ரெடி தானே? இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த அடிக்கு இந்த நாம் செய்ய போகிற ப்ராக்டிக்கலில் இந்த அடிக்கு இந்த இதை சொல்கிற கண்டக்டர் ஓவர்லோட் இந்த 2 புஷ் பட்டன் இதை வச்சு நான் இப்போ டயக்ராம் எடுத்துறோம். நல்லா கேட்டுங்க, பார்த்துங்க நல்லா. இது ஒரு லைன் சரியா. லைன் ஒன்று குறிப்பிட்டிருக்கீங்க. லைன் வயர் பழமையாக தெரியும். லைன் வயர் ரெண்டா என்ன சொல்லி போட்டு பிறகு வந்து நியூட்ரல் லைன். உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே லைன் வயர்னா என்ன, நியூட்ரல் வயர்னா என்ன. மிக கவனம் பாருங்க, வெரி சிம்பிள் டயக்ராம். மிக கவனம் பாருங்க. முதலாவது வந்து இந்த அருகே ஒரு ஆளி, இது வந்து ஓவர்லோட் சுவிட்சை வந்து குறிக்கும். அடுத்தது வந்து push button, red push button normally close இருக்கும். கண்டக்டர் பாருங்க, overload normally close, so push button, red push button close, green button open. கண்டக்டர் நியூட்ரல் சப்ளை கொடுத்துருக்கோம். நாம் எங்கே கொடுப்போம்னு சொன்னால் கண்டக்டரில் உங்களுக்கு தெரியும் A1 A2 ஒரு டெர்மினல் பாயிண்ட் இருக்கு. இப்போ இதே மாதிரி நாம டயக்ராம் கீறோம்னு சொன்னால் இந்த கண்டக்டர் ஹோல்டிங்கில் இருக்குமா? இருக்க மாட்டா. ஏன்?
கையை நவிச்சோன்னா திருப்பி வந்துடும், திருப்பி போயிடும். அப்போ இதுக்கு சொல்ற செல்ஃப் ஹோல்டிங் கான்டாக்ட்ன்ற ஒரு பாயிண்ட் ஒட்டி நீ இதை நாம இப்ப பாருங்க, நாம இந்த பச்சை புஷ் பட்டனை நசிக்கிற நேரம் கண்டக்டருக்கு சப்ளை இதனூடாகவும் வரும், ரெண்டு வழியால வரும். டக்கு நாம கையெடுக்கிற நேரம் கண்டினியூவா இந்த சப்ளைல வந்து அப்ப கண்டக்டர் கம்ப்ளீட்டா ஹோல்டிங்ல ஏறி கிளியர் வெரி கிளியர். பாருங்க, லைன் அப்படியோ வந்து இதுக்குள்ளால வந்து சப்ளை படத்தையும் நீக்கி புஷ் பட்டன் வச்சா கண்டக்டர் ஒன்று. இப்போ நான் நீங்க செல்வாக்கு அப்படியா இருக்குது. இப்போ இதோட இந்த கண்டக்டர் வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வேண்டி நாம போடுறோம் ஒரு இண்டிகேட் லேம்ப் மட்டும் போடுவோம். இண்டிகேட் லேம்ப் இந்த கண்டக்டருக்கு கேன்னு போடுறோம்னா அந்த கண்டக்டருக்கு கேன்ற நம்பர் கொடுத்ததால இந்த கண்டக்டருக்குள்ள ஓப்பன், இந்த கண்டக்டர் ஒன்னானா அந்த லைட் என்ன செய்யும், வேலை செய்யும். அது மாதிரி கண்டக்டர்ல தொடர்ந்து லைன்ல இருக்கணும்னு சொன்னா இது கண்டக்டர்ல ஒரு பாயிண்ட்ல இருக்கிறதால க்ளோஸ்ல. இப்ப இந்த நிலையில இந்த லேம்ப் வேலை செஞ்சு கிளியர் தானே? ஏன் நியூட்ரல் போய் கொண்டிருக்கி பேசி போய்க்கணும் லைட் பார்த்து. இப்ப நான் மெனுவலாக இந்த புஷ் பட்டனை நசிக்கிற நேரம் இது ஒன்னாகும், இது ஒன்னாகும், இது ஆஃப் ஆகும். இது ஒன்னானா லைட் பத்தும், இது ஒன்னானா கண்டக்டர் வேணும். அப்ப என்ன செய்யும், தொடர்ந்து இந்த மோட்டார் இயங்கிக் கொண்டே இருக்கும். மோட்டார் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். திருப்பி நான் ஓபன் பண்ண முடிச்சுன்னா இந்த பட்டனை இதை புஷ் பண்ண ஓபன் பண்ணலாம். இதை மோட்டர் நிறுத்தணும். என்ன செய்யலாம், இன்னும் சோப்பு பட்டன், இந்த ரெட் பட்டனை நான் வந்து நவச்ச முடிச்சேன்னா திருப்பி பழைய நிலைக்கு மோட்டர் இதுவாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், லைன் வயர் நியூட்ரல் வயர், நியூட்ரல் வயர் டைரக்டா A2க்கு போகுது. A1க்கு வந்து ஓவர்லோட் ரெட் புஷ் பட்டன், கிரீன் புஷ் பட்டன், கண்டக்டர் இதை கண்டக்டர் ஹோல்டிங் செல்ஃப் ஹோல்டிங் பாயிண்ட் என்று சொல்றேன். செல்ஃப் ஹோல்டிங் பாயிண்ட் கண்டக்டர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும், லைட் வேலை செய்யும். இந்த பட்டன் ஓஃப் ஆக லைட் வரும். இப்போ நான் ஒரு ஆளுடைய ஓட்டுக்காரன் இந்த சாமான் எங்கெங்கன்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு ஆளும் இதில் வந்து குத்தணும். நல்லா பாருங்க. Okay, very good. Overload relay. Next. Very good. Red push button. Very good. Green push button. Very good. Conductor. என்னது செல்ஃப் ஹோல்டிங் கான்டாக்ட், செல்ஃப் ஹோல்டிங் கான்டாக்ட். குட். green. இதுல பேர் என்ன? K1 ல ஓபன், K1 ல ஓபன். இது லேம்ப், என்ன லேம்ப்? கிரீன் புஷ் பண்ணா கிரீன் லேம்ப். கண்டக்டர் ஒன்னானது போறோம், ஒன்னான லேம்ப். ஓ நெக்ஸ்ட்.
Hi, very good. Okay, we're very clear. Overload-லே ஞாபகம் வச்சுக்கங்க. சரியானே? Push button green, contactor, self-folding contact, indicator lamp green, indicator lamp வந்து red. ஓகே, பாருங்க அதே மாதிரி இந்த நீங்க உங்களோட வரைபடம் நீங்க நோட் எடுத்துக்கணும். உங்களோட நோட் காப்பியில இந்த வரைபடத்தை இது வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சர்க்கிட் வந்து நேற்றைய பாடத்தில் உங்களுக்கு வழங்கப்படுத்தினது. இதை வந்து இன்றைய பாடத்தில் நீங்க கண்டக்ட் பண்ணணும். இப்போ ரெடி, எல்லாரும் நினைக்கிறீங்கன்னா எனி கொஸ்டின் ஏதாவது கேள்வி? வெரி குட். ஓவர்லோட் தொழிற்பாடு நீங்க சொல்லுவா. ஓவர்லோட் தொழிற்பாடு பட்டாக்கள் ஆறாவது சொல்லி முடிச்சுன்னா ஓவர்லோட் எதற்காக மோட்டருக்கு பயன்படுத்துறது? சிங்கிள் பேஸ் மோட்டர்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள் பேஸ் மோட்டர் படிப்பிக்கிற நேரம் ஓவர்லோட் சம்பந்தமாக சொல்லப்பட்டுச்சு. என்னத்துக்கு ஏன் பயன்படுத்துற ஓவர்லோட்? கம் ஆன் சார். சாதாரணமா ஒரு மோட்டர் வந்து 3 ஆம்பியர் எடுக்குமா? இல்லைங்க. 3 ஆம்பியருக்கு கூடுதலான லோட் வரும்போது அந்த மோட்டர் வந்து தச்சியெல்லாம் அந்த கோயில் அடிப்பதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெரி குட். ஏன்னா ஓவர்லோட் தண்ட மோட்டர் சர்டன் லோடை விட அதிகமாக லோடு வந்து அங்க எடுக்குமானா ஓவர்லோட் ப்ராடக்ட் வந்து என்ன செய்யும்? அதை நிப்பாட்டிடும். அப்போ மோட்டருக்கு சேஃப். அப்புறம் என்ன ப்ராப்ளம் முடிச்சிருந்தாம ஏன் என்ன காரணத்தான லோடு எடுக்குவேன் இந்த விடயத்தை நான் பார்க்குறேன். ஓகே, கண்டக்டரின் தொழிற்பாடு. கண்டக்டர் தொழிற்பாடு ஏற்கனவே தெரியும். கண்டக்டர் உங்களுக்கும் தெரியும். கண்டக்டர் கண்டக்டர் கோயில். இதுல வந்து லைன் 1, லைன் 2, லைன் 3, 13, 14 ஒரே நேர்த்தியிலே 3 பேஸ் லைன். மோட்டருக்கு வந்து ஒவ்வொரு பேஸா கொடுக்கலாது. ஒரே நேர்த்தியிலே பேஸை மோட்டருக்கு அனுப்புறதுக்காக வேண்டி கண்டக்டர் பயன்படுத்தப்படுது. இப்போ கண்டக்டர் தொழிற்பாடு என்னன்னா இந்த கோயிலுக்கு சப்ளை போகிற நேரம் ஒரே நேர்த்தியில என்ன நடக்குது? 3 பேஸும் மோட்டருக்கு செல்லுது. இந்த டைமில் இந்த பாருங்க, இந்த டைம் ஓவர்லோடு 9 பாரு. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மோட்டர் ஓவர்லோடு அதிகமாக எடுத்தால் ஓவர்லோடு அதிகமாக எடுத்த சந்தர்ப்பங்கள் ஒன்று வந்து பேரிங் டேமேஜ் ஆகிக்கலாம், இல்லாட்டி அங்கே வந்து மேலதிக லோடு சுமை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியான நேரம் இந்த மோட்டரை சர்ட் லோடுக்கு பயன்படுத்தி இந்த ஓவர்லோடை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ என்ன செய்யும்? இது வந்து எக்ஸாம்பிள் வந்து 5 ஆம்பியர் தான் இது மேக்ஸிமம் லோடு எடுக்க அப்படின்னா 5 ஆம்பியருக்கு மேலாக ஓவர்லோடு பயன்படுத்துகிற நேரம், மோட்டர் பயன்படுத்துகிற நேரம் இந்த ஓவர்லோட் சுவிட்ச் வந்து 95, 96 செய்யும், டக்குன்னு ஆஃப் ஆகிடும். அந்த ஓவர்லோடு தான் இந்த இதில் நம்பர் தான் நறுக்கி 95, 96 காட்படி விளங்கு தானே. ஓவர்லோடில் 95 நீங்கள் பார்க்கலாம். இதை பாருங்க. ஓவர்லோடு நறுக்கி 95, 96 கொஞ்சம் பாருங்க. நீ பாருங்க இந்த கண்டக்டர் என்னன்னு சொல்லி ஒரு பாருங்க. கண்டக்டர் கையால் நறுக்கி பாருங்க. அதில் எரிக்கி பாருங்க. A1, A2, L1, L2, L3, T1, T2, T3. இந்த இதான் இது. இப்போ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். பாஸ் பண்ணுங்க குயிக்கா. இதை கொஞ்சம் நோட் எடுங்க. நாங்கள் இப்போ அடுத்த கட்ட நாம இந்த DOL கண்ட்ரோல் சர்க்கிட்ட எப்படி நாம இதுவரை பார்த்த கீழ் எப்படின்னு சொல்லி போட்டு நாம எப்படி வந்து செய்கிற விடயத்தை நான் பார்ப்போம். ஆர் யூ ரெடி? ரெடி சார். ஓகே குட். பாப்பா நாம டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்ட் DOL கண்ட்ரோல் சர்க்கிட் செஞ்சு பார்ப்போம். இந்த கண்ட்ரோல் சர்க்கிட் செய்யறதுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் கண்டக்டர்,
overload relay, push button, red push button, green push button. இந்த சர்க்கியூட்டை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு MCB. தேவையான வயரு, பயன்படுத்துகிற டூல்ஸ் உங்களுக்கு தெரியும். இது வந்து காம்பினேஷன் பிளேயர், கட்டிங் பிளேயர், பிலிப்ஸ் ஸ்க்ரூ டிரைவர் அண்ட் ஃபிளாட் ஸ்க்ரூ டிரைவர். தேவை ஏற்படி டெஸ்டரை பயன்படுத்துகிறார். இந்த இதில் லோடை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அம்மீட்டர், 3 வேஸ் மோட்டார். பிறகு இந்த மாடலை வச்சுக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் நேற்று செஞ்சேன் பவர் சர்க்கியூட் கம்ப்ளீட் சேஃப். இந்த வகையில் இப்போ நான் ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்ப்பேன். நான் இப்போ இதை பாருங்க, பெர்ஃபார்மன்ஸ் கைட் எப்படி இதை இந்த பிஜியோண்ட எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் செய்கிறேன்னு சொல்லி போட்டு கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நாம் செய்கிறதுக்கு ரெடி ஆகும். எனக்கு வந்து ஒரு கைட் முறைப்படி நான் வந்து இந்த அன்றைக்கி கண்டக்டர் நாம் நேற்று கூட்டிட்டோம். முதலாவது வந்து நியூட்ரல் வயரை அதில் இருக்கிறபடி நியூட்ரல் வயரை நாம் நியூட்ரல் இணைப்போம். ஏற்கனவே இணைச்சி வச்சாச்சு. பிறகு நாம் என்ன செய்வோம், பேஸ் டைம் கரண்ட் லைன் உண்டு, 220 லைன் உண்டு. நாம் இதில் இருந்து பிரேக்கரில் இருந்து எடுப்பேன். நாம் சரி, பிரேக்கரில் இருந்து இப்போ ஒரு வயர் எடுத்து கனெக்ட் பண்ணுங்க. சோப்பு புஷ் பட்டன்லாம் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் இருந்து சோப்பு புஷ் பட்டன்லாம் கனெக்ட் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் வந்து சோப்பு புஷ் பட்டன் இந்த பவர் சப்ளையிலிருந்து சோப்பு புஷ் பட்டனுக்கு ஒன்று இலக்கத்துக்கு இணைக்கு. இதே வேறு அடுத்தபடி சோப்பு பட்டன் 2 இலக்கத்துக்கு மற்ற வயரை இணைக்கு. இதை டைட் பண்ணி கூட்டுற நேரம் அழகாக இந்த கைக்கு ஸ்லிப் ஆகாமல் இந்த சிதம்பல் வெளியில் வராமல் கை கடக்காமல் கூட்டணும். கொஞ்சம் சின்ன பறிச்சுட்டு பார்க்கணும். அடுத்தது சோப்பு புஷ் பட்டன் வயரினை கூட்டினை கிரீன் பட்டனுடன் இணைக்கவும். கிரீன் பட்டன் இணைக்கும் போது இன்னும் ஒரு வயரை இணைக்கவும். 2 வயரை இணைக்கவும். இந்த கண்டக்டர் இணைக்கிற நேரம், வயர் போடுற நேரம் அங்காலையும் இஞ்சாலையும் போடணும். 2 ஒன்று போடாமல் நட்டுக்கு மற்ற பக்கம் நடுவில் நட்டு ஸ்க்ரூ வரக்கூடிய அளவுக்கு இணைக்கணும். வாங்க வாங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஆரம்பி பண்ணாம பாருங்க. இந்த பண்புகளை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கண்டக்டர், ஓவர்லோட் ரிலே, புஷ் பட்டன், ரெட் புஷ் பட்டன், கிரீன் புஷ் பட்டன். இது வந்து அந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குரிய ஸ்ட்ரிப் வந்து MCB. தேவையான கட்டிங் பிளேயர், காம்பினேஷன் பிளேயர், ஃபிளாட் ஸ்க்ரூ டிரைவர், பிலிப்ஸ் ஸ்க்ரூ டிரைவர், டெஸ்டர், கொஞ்சம் வயரு. இந்த மோட்டரை இந்த கண்டக்டரை செக் பண்ணுறதுக்கு ஒரு 3 வேஸ் மோட்டர் உண்டு. அந்த 3 வேஸ் மோட்டர் எவ்வளோ ஆம்பியர் இருக்கிறதுக்கு ஆம்பியர் மீட்டர் உண்டு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான சாமான். உங்களுக்கு தெரியும் இதில் ஃபங்க்ஷன் என்னென்னு தெரியும். ஏற்கனவே இதில் ஃபங்க்ஷன் என்னென்னு தெரியும்.
இதில் புஷ் பட்டன் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும் ஓவர்லோட். நேற்று பாடத்தில் பவர் சர்க்கியூட் எப்படி கனெக்ட் பண்ணுறது நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பவர் சர்க்கியூட் இது கண்ட்ரோல் சர்க்கியூட் நாம எப்படி செய்யறது பார்ப்பேன். நான் இந்த வகையில் நான் இப்போ எனக்கு ஒரு கைடு உண்டு உதவிக்கு வாங்க. நீங்கள் வராத அந்த முறைப்படி வயர் எடுத்து எம்சிபியில் இருந்து ஓவர்லோடுக்கு இணைக்கவும். ஓவர்லோடு தெரியும் நினைக்கிறேன். நம்பர் 95 96 95 கொடுத்து 96 லைன் அவுட் பண்ணணும். இப்போ நடந்து கொண்டிருக்கி இந்த வயது 95 போய் இப்போ 96 இருந்து ரெட் புஷ் பட்டன் போகுது. ரெட் புஷ் பட்டனுக்கு இலக்கம் 1க்கு இணைங்க. நட்டு டைப் பண்ணுறது கை கடக்கமாக டைப் பண்ணணும். நட்டு டேமேஜ் இல்லாமல் டைப் பண்ணணும். ஒரு புஷ் பட்டன் ரெண்டுக்கு 2 அவுட் ஆகும். இந்த அடிக்கு இதிலிருந்து இதில் அவுட் ஆகும் ரெட்டுக்கு. அடுத்த ஸ்டெப் கிரீன் புஷ் பட்டனுக்கு சப்ளை கொடுக்கணும். இன்னும் ஒரு வயரினை கூட இணைக்கவும். அதில் இருக்கு பாருங்க பாருங்க இன்னொரு சப்ளை இணைக்கவும். ஓகே. அடுத்தது வந்து மற்ற ரெட் புஷ் பட்டன் லைன்ல இன்னொரு வயரை இணைக்கவும். இணைக்கப்பட்ட வயரில் ஒன்றை வந்து கண்டக்டர் கோயில் A2க்கு இணைக்கவும். பாருங்க கொஞ்சம் வந்து பார்த்தானே இல்லை கொஞ்சம் பாருங்க நாம இணைக்கிறோம். ஏற்கனவே புஷ் பட்டன் நினைச்சிட்டோம். அடுத்த 2 புஷ் பட்டன்ல அந்த பாருங்க அந்த 2 வயரும் அன்னைக்கு 2 வயரும் எத்தனை கணக்கு சொல்லிருக்கீங்க? கண்டக்டர் 90 இல்ல 13 14 கணக்கு சொல்லி. அப்ப 13 ஜடிங்க நீங்க சரி 13 நீங்க இந்த 14 நீங்க முதல்ல நீங்க போட்டு நீங்க இப்ப பாரு இந்த பொசிஷன் நடக்குது. இந்த பொசிஷன் 13 14 இது வந்து 14. இதுல பேர் என்ன? செல்ஃப் ஹோல்டிங் கண்டக்டர். இது எங்க இருக்கு? எந்த கண்டக்டர்ல இருக்கு? கண்டக்டர்ல ஓபன் பாயிண்ட். அப்ப கண்டக்டர் வளமையாக இந்த L1 L2 L3 இந்த பாயிண்ட் ஓபன் கண்டக்டர் பாயிண்ட். இப்போ வந்து ரெடியா இருக்கு பாருங்க. இங்க கொஞ்சம்
மோட்டர் தாங்க. ஓகே, இப்போ பாருங்க மோட்டர் வந்து இது வந்து நாங்கள் என்ன சோப்பு வந்து புஷ் பட்டன், இப்போ பிரேக்கர் வந்து நாங்கள் ஆன் பண்ணுவோம். இதை நடிச்சா ஒன்று ஆகணும், இதை நடிச்சா ஆஃப் ஆகணும். சரியா? கண்டக்ட் மோட்டர் என்ன ஆஃப் ஆன் ஆஃப். நான் ஆரம்பத்தில் நீங்கள் கையால் நினைச்சேன், அப்போ கையால் நினைச்சு விட்டா என்ன நடக்கும்? அப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த டிஎல்ஓ பாக்ஸ் உள்ள இருக்கு. கம்ப்ளீட்டா டிஎல்ஓ பாக்ஸ் உள்ள எல்லாம் சேர்ந்து கம்ப்ளீட்டாக இருக்கு. இப்போ பாப்போம் டிஎல்ஓ பாக்ஸுக்கு கேள்வி ஒரு ஓவர்லோட் ஃபங்க்ஷன் சொல்லிப்பட்டு இப்போ பாப்போம் ஓவர்லோட் என்ன மாதிரி இந்த மோட்டருக்கு ஆம்பியர் எடுக்கின்ற விடயத்தை பார்ப்போம். நாம பார்ப்போம். இந்த பாருங்க மோட்டருக்கு நாம லோட் கொடுக்க போகிறோம். இல்லை மோட்டரை ரன் பண்ணிருக்கி லோட் கொடுக்க போகிறோம். லோடு இது பண்ணுங்க. எல்லாரும் நம்பிய மீட்டர் பண்ணி பாருங்க. எல்லாம் நம்பிய மீட்டர் சார், நம்பிய மீட்டர் லோடு வரணும். இல்லை கிரெஜுவலா மெல்ல 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 அம்பியர் மீட்டர் ஓடிக்கொண்டே இருக்கி ஓவர்லோட் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். சர்டன் லோடு வந்தா இன்னும் கொஞ்சம் லோட கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. என்ன நடக்குது? என்னன்னா இந்த ஓவர்லோட் வந்து இந்த லோட் எடுக்கிற நேரம் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆயிடும். இப்போ ட்ரிப் ஆன நாம என்ன செய்யணும்? திருப்பி இப்போ வந்து ஓவர்லோட் ரீசெட் பண்ணணும். ஓவர்லோட் இப்போ நடக்கு என்ன? மோட்டர் வேலை செய்யுது. இன்னொரு செஞ்சு ஆகுமா? ஓகே ஸ்டார்ட். இப்ப ட்ரிப் ஆனா ஒன்னாக மாட்டா பாருங்க, ஒன்னாக மாட்டா. அப்ப என்ன ட்ரிப் வந்து ரீசெட் பண்ணணும். அப்ப ரீசெட் பண்ணுமா? ஓகே ரீசெட். இப்ப லோடோட மோட்டர் வந்து ஸ்டார்ட். இப்ப நான் தொடர்ந்து வந்து என்ன நடக்கும்? ட்ரிப் ஆயிடும். அப்ப ரோட கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே இப்போ ஓகே. அப்ப டிஎல்ஓ ஒரு டிஓஎல் வந்து ஒரு மோட்டரை 3 வேஸ் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுது. 3 வேஸ் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு டிஎல்ஓ மோட்டரில் உள்ள ஃபங்க்ஷன் என்னென்னு தெரியும், அதை எப்படி டயக்ராம் எப்படி கீழண்டு தெரியும், அதை எப்படி பர்டிகுலர் செஞ்சுக்கண்டு தெரியும், கண்டக்டர் தொழிற்பாடு என்ன, ஓவர்லோடு தொழிற்பாடு என்ன, புஷ் பண்ணுற தொழிற்பாடு என்ன, வெரி கிளியராக இருக்கு. வெரி கிளியர். அப்போ ஏதாவது இது சம்பந்தமாக ஏதாவது கேள்வி? ஓகே. அப்போ நான் இதுவரை பார்த்தோம் என்னன்னு சொன்னால் டிரெக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் டிஓஎல் சொல்கிற வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் காணப்படுற பொருட்கள் ஓவர்லோட் ரிலே கண்டக்ட் பாயிண்ட் புஷ் பட்டன் ரெட் அண்ட் கிரீன் கண்டக்டர் அண்ட் செல்ஃப் ஹோல்டிங் கண்டக்டர். ஆனால் பொருட்களாக வரும்போது என்ன, ஒரு கண்டக்டர் வரப்போகுது, ஓவர்லோடு வரப்போகுது, புஷ் பட்டன் ரெட் வரப்போகுது, கிரீன் ஓகே. ஏதாவது கேள்வி? லோட் டெஸ்டிங் என்ன நடந்துச்சு? இப்போ லோட் டெஸ்டிங் ஓவர்லோட் ஃபங்க்ஷன் எப்படி பார்த்தேன் நாம? இப்போ லோட கொடுக்க அம்பியர் கோட் அதுக்கு கொடுத்தீங்க அம்பியரோட லோட் எடுத்துச்சேன்டா ட்ரிப் ஆயிருந்தா சரி ஓகே. நாம அடுத்த பாடத்தில் பார்ப்போம் நாம எப்படி கண்டக்டர் இன்னும் மேலதிக ஃபங்க்ஷனில் எப்படி நான் பார்க்கணும். ஓகே தேங்க்யூ. சரி மின்ப